கேஷ்யூ பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி வராமல் கடலை மாவு முந்திரி பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ப்ரௌனில் வந்துருச்சு. இந்த பதத்தில் வரவும் பால் என்ன ப்ரப்போர்ஷனில் நீங்கள் கடலை மாவும் கேஷ்யூவும் எடுத்துருந்தீங்களோ அதே அளவு பால் 100 கிராம். கட்டிப்படாமல் நல்லா கிண்டணும். பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பால், கடலை மாவு, முந்திரி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சர்க்கரை போடுறோம். இந்த பதத்தில் வரவும் சர்க்கரையை போடணும். சர்க்கரை ஃபுல் சர்க்கரையும் போட்டுறாதீங்க, பாதி தான் போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பாதி போட்டு நல்லா கிண்டுங்க. இதிலே உங்களுக்கு நல்லா அந்த பாகு சர்க்கரை பாகு கிடைக்கும். அதில் நல்லா சேர்த்து கிண்டணும். சர்க்கரையும் போட்டுறணும். நம்ம இப்போ போட்டு நல்லா கிண்டுங்க. இன்னும் இது நல்லா கிண்ட தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக வரும். மைசூர் பாக்கு மாதிரி கிண்டணும். நல்லா மைசூர் பாக்கு கிண்டிருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். நெய்யிலையுமே கிண்டணும். இது ஃபுல் சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக இது இஞ்சினதுக்கப்புறம் நெய் ஊற்றுறோம். நெய் வந்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து கடலை மாவு 100 கிராமு, முந்திரி 100 கிராமு, சர்க்கரை 200 கிராம் போட்டிருக்கேன். மொத்தமாக 400 கிராமுக்கு நெய் 150 கிராம் எடுத்திருக்கேன். நெய் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க நல்லா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ. வெள்ளி முகம் 12 கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ. ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ. சித்தர் வணங்கின சேவர் கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம். அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று கனிந்திருப்போம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவள் தெண்டாயுதம் அல்லவா. அந்த சித்திரவல்லியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா. கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோம். எத்தனை பேருக்கு பாட்டு பாடிட்டே சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சமைக்கும்போது பாட்டு பாடிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். முருகனோட பாட்டே பாடியாச்சு நம்ம. இந்த கன்சிஸ்டன்சி வரவும் இறக்கிற வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு. திருப்பாகம் ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் பாதாம் எடுத்து துருவி போடுறோம். பாதாம் நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கலாம். அருமையான திருப்பாகை பிரசாதம் ரெடி.